மோந்து பாப்பாரு. மோந்து பார்த்தானா நக்கி பார்த்தானா செய்ய போறது நம்மதான். ஆமா ஆக்கரு நம்மதான், போற நம்மதான். இந்த குண்டு கூதிய பையனுக்கு இது எதுக்கு? ஏல ஏன்டா ஒரு மைசெட்டுக்கும் தண்டை கட்ட முடியுமா? ஏன்டா ஐயா சாம்பிராணி கரண்டி எடுத்துக்கங்க. அதே ஐயா எலி வெளியே ஓடிடும். எலி போக புடச்சிடுறேன். டேலே பழனி மைனே ஆடா எரு தம்பி சொந்த லவ் அத்தியா வாழ்த்தி வர்றாரு. அவர் தானே அந்த ஏரியா கவுன்சிலர் மையன். என்ஜாய் என்றார். காஞ்சனா உன்னை போட்டு நோஞ்சனா நானு தம்பி. ஆமா கண்ட அவர் செய்யற நேரம்டா இருடா. நாம அப்புறம் செய்வோம். சரி சரி உங்க டியூட்டி தொடரட்டும். காஞ்சனா அவர் கேஸ்டபுள். நாடகம் முடிச்சுட்டு எங்கேயோ வீட்டுக்கு தான் போகும். நானும் கூட போவேன்ல. ஏன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவுத்து வைக்க. அடிச்சு வைக்க அது தெரிஞ்ச டைலாக் பாவம். என்ன ஒன்று நான் இடுப்புள்ளையே ஏறுவேன். நான் உன்னோட 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 வசனம் தெரியாட்டா ஒரு ரவுண்டு சுத்த சொல்லியிருக்கேன். போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வா. உன் விரலுக்கு நான் தங்க மோதிரமாக இருப்பேன். வசனம் தெரியலையா? நான் உனக்கு வெள்ளி மோதிரமா இருப்பேன். நான் நெளிச்சிருவேன். நெளிச்சாலும் அதை எடுக்கக்கூடாது, அது கெமிக்கல். உனக்காக நான் சட்டியா பறக்கணும். நீ அம்மளமா கடை, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு அளவெடுத்துட்டு வந்து எடுத்துறோம்ன்றார். ஆமா தம்பி உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருகிருன்னு விழுந்து 8 நாளைக்கு கோமால கிடப்பைய ப்ரோ. ஏன் ப்ரோ தவளை முண்டை? உன் பல்லுக்கு நான் ப்ரெஸ்ஸா இருப்பேன். அந்த பல்லாவே நான் இருப்பேன். நான் வீசி கிடப்பேன். நான் குறுங்கி அழுக்கா இருப்பேன். அப்படியே எது சொன்னாலும் எங்க ஐயா பாரதராஜா மாதிரிதான் அழுக்கும். இப்போ சொல்ல முடியாது பப்புலு. உனக்கு நான் மூக்கா இருப்பேன். அந்த மூக்குல இருக்க பீயா நான் இருப்பேன். நான் சிந்திருவேன். நான் வடிவன்ல அப்படியே வடிவன். நீ திங்கிற வடையா நான் இருப்பேன். நான் தின்னுபடி குசா இந்தா உளுந்த வடை வந்துட்டாங்க வாங்குறதுக்கு. இருப்பா கடை திறக்க 5 ஆள் ஆகும். நான் உனக்கு புருஷனா இருப்பேன். அந்த புருஷனாவே இருப்பேன். பிறக்கிற பிள்ளைக்கு அப்பனா நான் இருப்பேன். நான் மருந்தை கொடுத்து கலைச்சிருவேன். மறுபடியும் நான் சாட்டு போட்டு தயாரிச்சுக்கிருவேன். நீ சாட்டு போடும் போது நான் ஓசை பிடிச்சி இழுத்துக்கிருவேன். அதே சரியா இருக்கு. ஓசை பிடிச்சி விடணும்ல. தம்பி தம்பி அடிப்பேன்னு தானே ஓடுறிய. இப்போ விட்டுருவேன். காரில் போகும்போது உன்னை நினைச்சு அறையுவேன். உன் இடுப்புக்கு நான் அருணாக்குடியா இருப்பேன். அந்த அருணாக்குடியை நான் அத்து போட்டுருவேன். ஃப்ரீயா இருக்கணும்ல. அப்படின்னா அதெல்லாம் சாட்டு போட முடியும். சரி சரி இன்னும் சொல்ல மாட்டேன். காம உணர்வு. காலையில ஊசி போட்டு விடுங்க. நீங்கிட்டு வா. நீ குடிக்கிற பாலா இருப்பேன். அந்த பால்ல நான் பால் பிச்சு குடிப்பேன். அதனாலதான் 3 சேனல் அழிஞ்சு போய் தெருவில் தர்றாங்க. அதுக்குத்தான் உனக்கு துணி ஓட்டு விடுறேன். அதை நீ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்தது எங்களை செக்ஸ் விடியான்ட்டாங்க. என் கற்கண்டே, என் தேர்முட்டாயே, என் ஐஸே, என் புயிசே, என் பொறி உருண்டையே, என் சப்பக்கிழங்கே, என் பூரியே, என் குருமாவே, என் இட்லியே, என் சட்னியே, என் அடுப்பே, என் சிலிண்டரே, என் விறகே, என் நெருப்பே,
எது சொன்னா சொல்லுவேன்? சொல்லுவேன். என் வேப்ப மரமே, என் புளிய மரமே, என் வேப்பங்கொட்டையே, என் புளியம் கொட்டைய, என் புடலங்காவே, என் சொரக்காவே. அது சொரக்கா கிடையாது, ஆ, சின்ன பச்சை மிளகா. பச்சை மிளகானால வேலை செய்யும். சுருக்குன்னு அடிக்கணும், அப்படிதான் நல்லா இருக்கு. உன் உதட்டில் நான் 100 முத்தம் கொடுப்பேன். நான் எதுல குடிப்பேன் தெரியுமா? நான் எதுல குடிப்பேன் தெரியுமா? பொச்சுன்னு கொடுத்துட்டு வந்துடுவானா உன் காதில். அதில் கொடுத்தோம்னா கரண்ட் புல்லு கூட. உனக்காக தினசரி 100 தடவை நான் குனிஞ்சுக்கிடுவேன். நான் நிம்மதிக்கிட்ட சாப்பிட்டு அடிப்பேன். அப்போ நான் எந்திரிச்சுக்கிடுவேன். நான் மல்லாக்க படுக்க போட்டுக்கிடுவேன். வாழ்த்துக்களை எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அண்ணி இங்கே வாங்க. அண்ணி சொல்லுங்க கொழுந்து. உனக்கு நான் உளுந்தா இருப்பேன். அந்த உளுந்த போட்டு ஆட்டுற உரலா நான் இருப்பேன். நான் கரண்டை கட்டாக்கிடுவேன். நீ கரண்டை கட்டாக்கினேன்னா நான் கல் உரல்ல ஓட்டுக்கிட்டு ஆட்டுவேன். பொம்பளைக்கு பொம்பளை செஞ்சது இன்னைக்கு தான் பார்க்குறேன். எப்படி தெரியுமா காதல்? நல்லா எக்கோ வச்சு இது வைங்க. கிராம்பு லேசாக கசகசாவும் 100 பூண்டு 50 சிமெண்ட். உன்னைத்தானே நாம் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியில துடிக்கின்றதா, பெண்மை புதிதாக பிறக்கின்றதா, உலகில் முதங்கள் சுரக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே சிறப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. அடி நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. என்னைத்தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. என்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது. அடடா முந்தானே சிறையானது, இதுவே என் வாழ்வின் முறையானது. முத்தம் கொடுத்தானே இது முத்தம் குளித்தானே, உறவுக்கு உயர் தந்தான். இப்பிறப்பில் என்ன பிழை செய்தேனோ, எனது 2 மாணவர்கள் ஒரு பெண்ணை சாத்தி வைத்து என் முதுகிலே சாட் போட்டது. உங்களை எரிக்க போறேன் மகனே. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. உயிர் போவெடுத்து
எனது அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கிராமத்தார் சார்பாக பொன்னாடை கைதட்டு கொடுக்கல. உங்களுடைய கரகோஷங்கள் தான் நடிகர்களுடைய ஊக்கம் மருந்து. இங்கே பப்போனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு மண்ணின் மைந்தன் பப்ளு அவர்களுக்கு பொன்னாடை பத்து. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய வந்துட்டார்ல சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் பேசினவர். அன்பு சார்ந்த மறக்க முடியாத, நானே இன்னைக்கு தாண்டா வரேன் இந்த ஊருக்கு. மறக்க முடியாதுன்னா என்னமோ இங்கே 10 வருஷமா வந்து நெல் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் சொல்லுவார். இல்லை, மக்கள் அன்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனால இனிமேலும் மறக்க முடியாது. அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாள் வந்து இரவு நாடகம் நடித்தாலும் என் ஆயில் வர வரை உங்கள் அன்பை மறக்க முடியாத கிராமம் என்று சொல்ல வேண்டும். மை ஸ்டூடெண்ட், ஒரு நாள் பிழைப்பிற்காக வந்து இரவு நாடகம் நடித்து வீடு திரும்புவதற்கு முன்பே அதிகமான அன்பையும் பாசத்தையும் எங்களுக்கு வாரி 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 வழங்கி வாரி வாரி வருக தருவங்கள் அன்பு சார்ந்த சிமெண்ட் கம்பெனி கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது பாசத்துக்குரிய அன்பு மாமா இன்று எத்தனையோ பேர்த்தை உருவாக்கி விட்டுருக்கிறார். இன்னைக்கு உள்ள நிலைமையில் ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச தொழிலை மற்ற ஆள் நம்ம பழகி விட்டோம்னா நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற நிலைமை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள். எங்களையும் ஒரு நடிகராக உருவாக்கி உலகமெங்கும் எதிர்கால வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிச்சேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்கள் சார்பாக சிறந்த முறையில் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஹலோ செக் செக். ஹலோ, எல்லாத்தையும் கேட்குதா? ஈரான், அமெரிக்கா மக்களை நினைக்காமல் மனச்சாட்சி இல்லாமல் குண்டுமலை பொழிந்தார்கள். ஆனால் இந்திய நம் உறவுகள் தொலைபேசியில் தொடர் கொண்டு அமெரிக்கா அதிபர் தாத்தா ட்ரம்ப் அவரிடம் போரை நிறுத்துங்கள், இரு நாட்டு மக்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, எங்கள் இந்தியாவுக்கே பாதிப்பு என்று கூறினார்கள். உடனே எங்கள் தாத்தா ட்ரம்ப் போரை நிறுத்தினார். அவருடைய சிலையை இந்த கிராமத்தில் நான் திறப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். ட்ரம்ப் தாத்தாவுக்காக நம் இந்தியர்கள் சொன்னதற்காக அவர் போரை விட்டார். அவருக்காக நான் சிலை வைப்பதை பெருமை கொள்கிறேன். இந்த புண்ணிய பூமியில் ட்ரம்ப் அவர்கள் சிலையை திறக்க போகிறேன். கைதட்டுங்க. ட்ரம்ப் சின்ன வயசில் இப்படித்தான் இருப்பார். சின்ன வயசில் செஞ்ச சிலை சிலை திறந்தாச்சு, பேசலாம். அல்ல அடமா. ஹலோ ஹலோ, எனக்கு எனக்கு பொன்னாடை போத்தி அந்த அண்ணனுக்கு நன்றி. ஏலே லூசு பையனே, கிராமத்தார்கள்டா. ஏலே அந்த அண்ணன் தானடா வந்து பொத்துனாரு, எல்லா பேரும் வந்து என்ன பொத்தி விட்டாங்க. அவருக்கு மட்டும் தான்டா சொல்ல முடியும். பாத்தியா பார்க்கலடா குருட்டு கூதி. அருமையான குருட்டு கூதி என்று உச்சரித்து சொல்லக்கூடிய அந்த சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய தமிழ் உச்சரிப்புகள் ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் கூதி அப்படின்னு, அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்லா அர்த்தம் தந்தமா பேசணும், அப்படித்தான் பேசணும். உன்னை வளர்த்து விட்டதுக்கு வாயில வைக்கிறீங்க. வா, மன்னிச்சிருங்க வாத்தியாரே, இனிமேல் சொல்ல மாட்டேன். விலங்கா கூதி. சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் தத்ரூபமாக இங்கே தீப்பந்தம் ஏந்தி மக்களை காப்பதற்காக புறப்படுகிறார். அழகர் கோயில் 18ஆம் படியா பெரிய கருப்பு 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி 56 தேசத்திலையும் இருக்கக்கூடிய ஆலய கதவு திறந்திருக்கிறது. ஆனால் என் 18ஆம் படி பெரிய கருப்பு கதவு மட்டும் சாத்திருக்கிறது.
சந்தரம் மரக்கதவு சாஞ்சாடும் பொன் கதவு கருப்பு. மக்கள் எல்லாம் ஓடி ஆடி உழைத்து விட்டு மன நிம்மதி இல்லாமல் இங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. மன நிம்மதியை கொடுத்து மக்களுக்கு நல் வாழ்க்கை அமைக்க புறப்படுகிறார் 18ஆம் படி பெரிய கருப்பு. கருப்பு கொல்லிமலையில் வீட்டில் இருக்கின்ற சின்ன கருப்பு புறப்பட்டு வா மக்களை காப்பாத்த ஓடோடி வா கருப்பு. உன் மகிமையும் உன் அருளையும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பெற்று செல்ல வேண்டும். வருகிறான் கருப்பு. கருப்பு உடவா